ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா அவங்க வேலைக்கு போறது என்ன ஆகும் போன ஜெனரேஷன் வரைக்கும் வேலைக்கு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு வெளியில வர்றதுங்கிறது கஷ்டம். ஆனா இந்த காலகட்டத்துல பெண்களும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பெண்கள் வந்து வேலைக்கு போகும் பொழுது பெண்கள் அந்த பணிபுரியும் இடங்கள்ல சில விதமான இடர்பாடுகள் இன்னல்கள் அவங்க அசௌகரியங்களை ஃபேஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது காலகட்டத்துல பெண்கள் நிறைய பேர் இப்போ வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சதுனால இது மாதிரி விஷயங்கள் நிறைய கேள்விப்படும் பொழுது நம்மளுடைய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுல இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதை தனியும் செஞ்சிருக்காங்க. அரசாங்கம் மட்டுமல்லாம அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த நிறுவனம் எல்லாமே வந்து பெண்களுடைய பாதுகாப்பை வந்து இன்னைக்கு முதன்மைப்படுத்தக்கூடிய அளவுல எல்லாருமே அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இப்போ 2013 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் சொல்லிட்டு வேலை பார்க்கும் இடத்துல பணிபுரிய இடத்துல பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக மட்டுமே முழுக்க இந்த சட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு. இப்போ இந்த 2013 கொண்டு வரும்போது அவங்களுக்கு இந்த பாலியல் தொந்தரவுகள் சம்பந்தமா அவங்களுக்கு என்ன இடர் வந்தாலும் அவங்க போய் அப்ரோச் பண்ணி அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை கலைந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரிதான் அது வரையறுக்கப்பட்டதாக நம்ம. ஆமா, இது எப்படி எதுக்காக அப்படின்னா இப்ப இதுக்கு முன்னாடி அப்ப பாலியல் கொடுமைகள்லாம் இல்லையா, பெண்களுக்கு கஷ்டங்கள் அசௌகரியங்கள் இல்லையா, அதை எப்படி மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் எப்படின்னா நம்ம வந்து ஒரு காவல்துறை அணுகிற மாதிரியோ அல்லது அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை அணுகிற மாதிரியா அந்த மாதிரி இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் எல்லாம் குறைக்கிறதுக்காகவும் பெண்களுக்கு எளிமையான முறையில ரொம்ப பாதுகாப்பு உணர்வோட அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறதுக்கு அதுக்கு வழிவகைப்படுத்துறது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். இந்த சட்டத்துல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் பண்ணி இருக்கணும். அந்த ஐசிசின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. அந்த ஐசிசில எல்லாருடைய ஒரு பிரிசைடிங் ஆபீசர் ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பர் ஒருத்தவங்க இருப்பாங்க. மற்றபடி 50% பெண்களா இருக்கணும் அந்த கமிட்டியில. ஏதாவது இது மாதிரி பாலியல் ரீதியா ஏதாவது அவங்களுக்கு ஹராஸ்மெண்ட் இருந்தது அப்படின்னா அவங்க அந்த கமிட்டியில போய் தன்னுடைய புகார் அளிக்கலாம். இது எப்படி அப்படின்னா இது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அந்த கமிட்டியில இருக்கக்கூடிய புகார் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்றதுதான் இந்த சட்டத்தினுடைய மிக முக்கியமான சிறப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களாவோ இல்ல கோர்ட்டுக்கு போனீங்களாவோ அந்த சூழ்நிலை வந்து வேற மாதிரி மாறிடும். அது விளம்பரத்தன்மை மாதிரி ஆயிரும். என்னன்னு எல்லாரும் நிறைய காசிப் பண்ணுவாங்க. அது வேற மாதிரியா உருவகப்படுத்தி வேற விதமா அது ஒரு அடுத்த ஒரு நெருக்கடி மனநிலையில வந்து அந்த பெண்ணுக்கு இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறது அப்படிங்கிறது இதுல ஒரு முக்கிய அம்சமா இருக்கு இந்த சட்டத்துல. இந்த சட்டத்தை வந்து ஷார்ட் ஃபார்ம்ல பாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. POSH பாஷ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியில நீங்க வந்து ஒரு புகாரை கொடுக்குறாங்க அப்படின்னா இது இவர்களை தவிர இந்த விஷயம் வெளியில போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரகசியம் பாதுகாக்கப்பட்டு இதுல தீர்வு கொடுப்பாங்க. அதுதான் இந்த சட்டத்துடைய முக்கிய அம்சம். நீங்க சொல்ல மாதிரி ஒரு நிறுவனத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த அதாவது ஃபர்ஸ்ட் ஆபீசர்னு சொல்றோம் இல்லையா, அவங்கள வந்து இந்த ஐசிசி கமிட்டியில ஒரு தலைவரா போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் இவங்க புகார் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு இவங்க விசாரிச்சு அவங்களுக்குரிய தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த பிரிசைடிங் ஆபீசர் மஸ்ட் பி எ வுமன். அது ஒரு பெண்ணா இருக்கணும். அவங்க கிட்டதான் கொடுக்கணும் இல்ல, அந்த மெம்பர் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி மெம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருக்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம். இது வந்து 10க்கு மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த கம்பெனில கட்டாயம் இது இருக்கும். சரி, இப்ப 10க்கு குறைவா ஒரு கம்பெனி இருக்கு, 4 பேர் தான் ஒர்க் பண்றாங்க இல்ல 3 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா LCCன்னு ஒரு அமைப்பு, லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கும். ஸோ அதுல வந்து இது தொடர்பான இது மாதிரியான பணிபுரியும் இடத்துல இருக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்களை குறித்து அந்த இடத்துல அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த பாலியல் சீண்டல்கள் அப்படிங்கும் போது அதை பொதுவா பெண்கள் எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த நேரத்துல எப்படி அவங்க நடந்துக்கிறதுன்றத பத்தி சொல்லுங்க. ஓகே, சரியான கேள்வி. அதாவது பாலியல் சீண்டல்கள் நடந்துருச்சு அப்படின்னதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பத்தி யோசிக்கிறத விட அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம், அதை இமீடியட்டா எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத நிறைய பெண்கள் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பெண்களுக்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் ஒருத்தவங்க தவறா நம்மளை பாக்குறாங்க அப்படிங்கறத நம்மளால கட்டாயம் எல்லா வயசினரும் ஓரளவு வந்து யூகிச்சிடும். தொடுதலும் தவறான தொடுதல், தவறான பார்வை, பேச்சு கொஞ்சம் வித்தியாசமான பேச்சுக்கள், அந்த மாதிரி டபுள் மீனிங்ல பேசுறதோ இல்ல ஏதாவது சர்காஸ்டிக்கா ஏதாவது பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம ஈஸியா நம்ம எல்லா பெண்களாலையும் நம்மளால அதை வந்து கெஸ் பண்ணி நம்மளால சொல்றாங்க நம்மள அப்படின்னு அதை வந்து இன்னொருத்தவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு நேச்சுரலாவே we have that
அது என்ன சொல்றது, நமக்கு அந்த உணர்வு இருக்கு. சோ அதனால ஒரு ஆண் வந்து நம்ம கிட்ட அந்த மாதிரி அவரோட வித்தியாசம், அவர் பார்வையும் செயலும் வித்தியாசப்படுதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும் பொழுது முதல்ல இருந்தே அவங்கள்ட்ட நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். பணிபுரிய இடத்துல யாராவது அந்த நபரோட நம்ம தனியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அந்த தனிமையில இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும். க்ளோஸ்டு டோர்ல இருந்து வேலை பார்க்கறத முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி நம்ம இருக்கணும்ன்ற மாதிரி சிச்சுவேஷன் we have to maintain a proper distance. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நான் எல்லா ஆண்களையும் நான் இதுல சொல்லல, யாராவது இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா நம்ம உடனடியா ரியாக்ட் பண்ணணும். நமக்கு இது விருப்பம் இல்லை அப்படிங்கறத நம்ம ரியாக்ஷன் மூலம் நம்ம வெளிப்படுத்தணும். எப்படின்னா நம்ம முறைக்கிறதா இருக்கட்டும், நமக்கு பிடிக்கலங்கிறத ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரைட்டாவே நம்ம அவங்கள்ட்ட அதாவது தைரியமா சொல்லணும். அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சொல்லணும், உடனடியா அந்த இடத்துல சொல்லணும். நமக்கு வந்து அந்த தொடுதல் தவறான தீண்டல் நம்ம மேல உபயோகப்படுத்த போறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த இடத்த விட்டு இமிடியேட்டா வெளியில வந்து உடனே நம்ம கூச்சலிடணும். வெளியில இருந்து நம்ம யாராவது ரெஸ்கியூக்கு கூப்பிடணும். பக்கத்துல இருக்கவங்க உடனடியா நம்ம பாதுகாப்புக்கு கூப்பிடணும். சோ அப்ப நம்ம அந்த இடத்துல அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியம். உடனே அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை கட்டாயம் பண்ணணும். அது முதல்ல சின்ன சின்ன